வாண்டட் டச்சஸ்ன்றது எனக்கு ஃபீல் ஆகுது. திவாகர் ஒருத்தன் போது இந்த ஒட்டுமொத்த பிக் பாஸ் இழுத்து மூடு இருக்கு. வணக்கம் தமிழக மக்களே. பிக் பாஸ் டே 23 இன்னைக்கு நான் வந்து எபிசோட் பற்றி பேச போகிறதில்ல, ஒரே ஒரு இண்டிவிஜுவல் ஆளை பற்றி தான் பேச போகிறேன். அவன் வந்து யாருன்னா டாக்டர் திவாகர், பிபிடி சிபிடின்னு எல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த ஆள் தான். அந்த ஆள் அன்றைக்கி கமுதின்னு சொல்கிறப்ப இவரால் லேடிஸ்க்கு நான் ரொம்ப பயப்படுறாங்க அப்படிங்கிறது, அது அன்றைக்கி வேணால் தப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் அதை சொன்னதுக்கப்புறம் எல்லா பொண்ணுங்களும் கரெக்டாக தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி ஓவராக ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அது வந்து எபிசோடில் காமிக்கவே கிடையாது, எபிசோடில் காமிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க டிஆர்பி கேட்டு போயிடும், பேர் கேட்டு போயிடும், அதை காமிக்க மாட்டாங்க. லைவில் பாருங்கள், எப்படி சொல்ல ரொம்ப மிஸ்பிஹேவியராக இருக்குது. பாரோட தோளில் சாஞ்சிக்கிறாப்புல, பாரு சிப்பன்னு சொன்னால் மேற்கொண்டு செல்லம் தோளில் சாஞ்சிக்கிறாரு. இது எந்த மாதிரி ஒரு விஷயமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேருக்கு யார் அந்த சித்தப்பான்னு ஒருத்தர் பாருங்க, சித்தப்பு யாருன்னா தேர்ட் எபிசோடில் வர இருப்பாங்க கவின் கூட, அந்த சித்தப்பா கேரக்டர் கூட நான் பஸ்ஸில் போகிறதே பொண்ணுங்களோட கை வருஷம் இருக்காது தான் சைட்ரிக்கு தான் போவேங்கிற ஒரு வார்த்தை, சாதாரண ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அதுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பி இருப்பாங்க. 22 வருஷம் நடந்த விஷயத்த சொன்னதுக்கு. இப்போ லைவாக இந்த சீசன் 9 ஃபுல்லாக இதாக நடந்துட்டு இருக்கு. ஏன்னா கமிர்தீனும் பாரு இன்னைக்கு என்ன பேசினாங்க தெரியுமா? அது கையில் ஒன்று எழுதுற ஏதோ சம்திங் ரொம்ப பேடாக ஒன்று எழுதியிருக்கான், அது எனக்கு சரியாக தெரில என்னன்ட்டு. ஆனால் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு ½ அன் ஹவர் லைட் ஆஃப் பண்ணால் அவங்கள என்ன வேணுமோ அதை பண்ணிப்பாங்கிற அளவுக்கு அவ்வளோ காஜி பிடிச்சி அதை மெசித்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. லைவ் பார்க்கணும் தெரியும், எபிசோடில் சுத்தமாக காமிக்கல. அதுக்கப்புறம் துஷாரும் அரூராவும் கொஞ்சம் கம்மியாயிட்டாங்க. ஆனால் லைவில் பார்க்கும்போதும் அரூர் அந்த துஷாரை வா அந்த பக்கம் தனியாக போய் பேசலாம் அப்படின்னு தனியாக அதுக்குன்னே கூப்பிடுது. பத்தாவது வரைக்கும் இந்த திவாகர் வந்து ஒருத்தங்க மேலே கிடையாது, எல்லாத்தையுமே. ஏன்னா அவன் அதில் கரெக்டாக இருக்காங்கன்னு வச்சு பேருக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தனால அதை தப்பாக பயந்துக்கிறோம். அதோட நான் அரூராகிட்ட போயிட்டு இன்னைக்கு பின்னாடி போய் கட் பண்ணி அரூரா பின்னாடி போய் கட்டி பிடிச்ச மாதிரி ஒன்று நிற்கிறாரு. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு பசங்க கெட்டு போக மாட்டாங்களா, எது பண்ண மாட்டாங்களாங்க, யாருக்குமே இது தோணவே இல்லையா? ஏன்னா இதில் என்ன ஒரு அலட்சியம் உங்களுக்கு? தமிழ்நாட்டு நிகழ்ச்சிங்கிறது ஹிந்தி பிக் பாஸ் மாதிரி கொண்டு ஒரு நினச்சி இவ்வளோ வச்சிருக்கீங்களானே தெரியல. ஏன்னா உங்கள் மைண்ட் செட் அதுதான் தெரியும். பிக் பாஸ் டீமுக்கு விஜய் டிவிக்கு அதான் ஆசைன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அரூரா உள்ளே விட்டிங்களே, ரம்யாஜா உள்ளே விட்டிங்களா, அப்பயே தெரிஞ்சு போச்சு எந்த மாதிரி எதிர்பார்த்து வச்சிருக்கீங்கன்ட்டு. உங்கள் எதிர்பார்ப்பு கரெக்ட், ஆனால் எங்களை மைண்ட் செட்டை மாற்றிட வேணாங்கிறதும். ஏன்னா இன்னைக்கு திவாகர் பண்ணதான் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஐயா நீங்கள் போட்டு ரீல்ஸ் பண்ணுங்கள், வேணாம்னு சொல்ல, கேமரா முன்னாடி போயிட்டு சட்டையை போட்டு பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஆணுங்களாங்கன்னா என்ன மிஸ்டர் இந்தியாவா போயிட்டு சட்டையை கழட்டிட்டு வெறும் மேலே ரெண்டு பண்ணுறது, அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இல்லை. அந்த எபிசோடு ஒரு மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி, வேறு யாராச்சும் லேடிஸ் வந்து பார்த்தாங்கன்னா ஐயோ அந்த மாதிரி இருந்துச்சு. அது நல்லா இல்லை, அது வந்து என்டர்டெயின்மெண்ட்டாகவே இல்லை, வேறு மாதிரி ஒன்று இருக்குது. ஒன்று நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அரூரா தான் இந்த மாதிரி போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு நேர்மாறாக இப்போ இந்த சீசன் யார் சுற்றுறாங்கன்னா பாரு, திவாகர், கமர்தீன் கூட அப்படி தான் இன்னைக்கு குளிச்சு போட்டு வந்து வேல் மட்டும் நிற்கிறது. கரெக்ட், அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், பண்ணலாம் தப்பு இல்லை. ஆனால் கோடி பேர் லட்சம் பேர் பார்க்குற எபிசோட் ஒரு பெரிய ஷோவில் இந்த மாதிரி பண்ணுறதை தவிர்த்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி பேசினா மட்டும் தான் சரியாகும். ஏன்னா நம்ம பிக் பாஸ் இதை பேசக்கூடாது, பேசவும் முடியாது. என் மக்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிருக்காங்கப்பா, உள்ளுக்குள்ள அவங்க டீசன்சி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கன்னு விஜய் சேதுபதி நான் கரெக்டாக உள்ளே போய் கன்வே பண்ணிட்டாருன்னா இது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் பண்ணவே மாட்டார் கண்டிப்பாக. ஏன்னா பட் சத்தியமாக அவர் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் போஸ்ட் பண்ண தெரியலன்னு சொல்ல முடியாது, யாரையும் ஹேட் பண்ணிடக்கூடாதுங்கிற விஷயத்தை தெளிவாக இருக்குது. சும்மா வாழைப்பழத்தை ஊசி குத்துற மாதிரி குத்துறாரு, ஆனால் அது உங்களுக்கு வலிக்குதாங்கிறது தெரியல, அது ஒன்று பண்ணுறாரா. ரீசெண்டாக ஒரு ரூமர்ஸ் விஜய் சேதுபதினா அவரோட வேலையை ரிஜைன் பண்ணிவிட்டு கமல்ஹாசன்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போகிற மாதிரி சொன்னார். அப்பெல்லாம் போக மாட்டார், பட் தயவு செஞ்சு போயிருங்கண்ணா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. யாருக்குமே இது பண்ணவே மாட்டேங்கிறார். ஒரு குறுபடம் காமிக்கிற ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், பெட்டராக இல்லையோன்னு தோணுச்சு. இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா உள்ளே நிறைய வல்கர் வருது, நிறைய வல்கர் வருது. எபிசோட் பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ டீசெண்டாக காமிக்க முடியும் காமிச்சிடறாங்க, ஆனால் லைவில் பார்க்குறவங்களுக்கும் நிறைய நீண்ட லைவ் பார்க்குறேன்னு கேட்குறீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் நாங்களும் அதுக்காக தான் அந்த ப்ரீமியம் பேக் போட்டிருக்கோமா, வருஷத்துக்கு 1400 ஒரு பேக் போட்டு பார்க்குறது. இவங்க வல்கராக இருக்கிறத பார்க்குறோம், என்டர்டைன்மெண்ட்டாக டாஸ்க்காக கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும், அதுக்காக தான் பார்க்குறது. நான் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப டிசப்பாயின்ட், அது ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து பார்க்க முடியல. ஏகப்பட்ட வல்கர், ஏகப்பட்ட அடல் கண்டென்ட்டாக உள்ளே விட்டுட்ருக்காங்க. தயவு செஞ்சு விஜய் சேதுபதினா பார்ட்டிசிபெண்ட்டுக்கு எங்களோட நியூஸ் உள்ள கன்வே பண்ணிட்டீங்கன்னா மேபி அப்கமிங் டேஸில் பார்க்க நல்லாயிருக்கும், முகம் சுளிக்காத மாதிரி ஃபீல் பண்ணுவோம்னு எங்களுக்கு தோணுது. மேபி பார்க்குற உங்களுக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு, வரைக்கும் கம்மலில் சொல்லிட்டு போங்க.